சார் உங்க மனைவி விவாகரத்து பண்ணதுக்கு என்ன காரணம்? சார் அவளை பத்தி மத்தவங்கள்ட்ட பேசி ரொம்ப டயர்டாயிட்டேன் சார். நான் அவளை பத்தி சொல்றதை விட நீங்க அவள்கிட்ட பேசி தெரிஞ்சுங்க சார். ரைட், பேசி பாருங்க. பேசுவோம். சொல்லுங்கம்மா, உங்களுக்குள்ள அடிப்படையில் என்ன பிரச்சனை? அடுப்படியில ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார். இல்லம்மா, உங்க இடையில என்ன தகராறு? எங்க கடையில எதுவும் தகராறு இல்லீங்களே. நல்லா தானே போயிட்டு இருக்கு. அடடா, உங்க தாம்பத்தியத்துல என்ன சங்கடம்? தாம்பத்தில சொந்தக்காரங்க யாரும் இல்லையே. இந்த ரெண்டு சண்டை வரணும். உங்க கணவர் மேல ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? அட அவர் கருப்பு தாங்க, ஆனா வேறுபாடுலாம் ஒண்ணும் இல்லங்க. கடவுளே, நீ சாமிடா. இதை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள செக் எடுத்து போயிரு. உங்க வீட்டுக்காரோட என்னமா சண்டை? வீட்டுக்காரோட என்னங்க சண்டை? ஒண்ணும் தெரியாம வாடகை வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. அவர் சந்தோஷமா தான் போவாரு. ஐயோ, இவனை காப்பாத்துறதா நம்ம காப்பாத்துறதா தெரியல. உங்களுக்கு விவாகரத்து வேணுமா? ஐயோ வேணாங்க, ஏற்கனவே 3 விவாகப்பட்டு வீட்டுல இருக்கு. யார் பத்தி போலியோ மாட்டிக்கிச்சு விதி வழி. உங்க வீட்டுக்காரரு எதுக்கு விவாகரத்து கேட்கறா தெரியுமா? தெரியுங்க, என்ன பத்தி அபண்டமா பழி சொல்றாரு. என்கிட்ட பேசினாலே நெஞ்சுலி வரும். பாருங்க, நீங்க இவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்கீங்க. எப்பா யார் நீ? அது பாவி அண்டாலி திவஸ் கேஸ் கூட்டிட்டு வந்துட்டு